லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரி நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். பரபரப்பாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் சம்பந்தமாக இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு அமைய சிஐடியில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற, அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற, தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சலே அவருக்கு ஆதரவாக கொழும்பு கோட்டை புகையிர தினத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் 3வது நாளான இன்றைய தினம் நிறைவு கொண்டு வரப்பட்டது. தற்காலிகமாக, அதுவும் தற்காலிகமாகத்தான் இவர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்றால், இன்று காலை முதலே அந்த இடத்திலே கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு. இவர்களும் ஷிஃப்ட் அடிப்படையிலே அந்த கூடாரங்கள் அமைத்திருக்கின்ற இடங்களுக்கு வந்து செல்கின்றார்கள். இரவு முழுவதும் பாடல்கள் பாடி பயில அடித்து கொண்டு இல்லாத கூத்தெல்லாம் அரட்டையெல்லாம் செய்து கொண்டிருக்க காரணத்தினால் இவர்கள் செய்கின்ற இந்த அரசியல் நாடகத்திற்கு மக்களுடைய எதிர்ப்பு அதிகரிக்க தொடங்கிவிட்டது. நாங்கள் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்த நாளிலிருந்தே பார்க்கணும். ஒவ்வொரு தனிநபராக அந்த இடத்திற்கு சென்று வருபவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் காணொளி காட்சிகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதே போலத்தான் இன்றைய தினமும் காலையிலிருந்தே ஒரு தனிநபர் காலையில் சென்றார். வெள்ளை டிஷர்ட் அணிந்த ஒரு நபர், அவர் மிகவும் வேதனையுடன் அந்த இடத்திலே வந்து இவர்களை பார்த்து கத்தி தன்னுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார். அடே, என்னுடைய அம்மாவை நான் இழந்திருக்கின்றேனடா, உங்களுக்கு ஈவு இரக்கம் இல்லையா? இப்படி இந்த சூழ்ச்சிகளுக்கு பிரதான காரணமானவர்களுக்கு ஆதரவாக இப்படி இந்த இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று கடும் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி, தூஷண வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய கோபத்தை, ஆவேசத்தை அப்படி வெளிப்படுத்தி இருந்தார். அதே போல ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா அந்த இடத்துக்கு அவருடைய தனிப்பட்ட பயணத்துக்காக சென்ற வேளையில் அங்கு அந்த அமர்ந்திருந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை பார்த்ததும் கோபம் வந்து கொந்தளித்து அங்கு முதலில் அவர் ஏசுகிறார். அங்கிருந்த இந்த காவியுடைய அணிந்த தேரர்களே, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, விகாரைகள், அங்கு சென்று இருங்கள், இங்கு வந்து இப்படி அநியாயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்காதீர்கள் என்று அந்த அம்மா அவருடைய கோபத்தை, ஆவேசத்தை வெளிப்படுத்துகிறார். அவரும் பிறகு போலீசாரால் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். இதெல்லாம் முடிய சோசியல் மீடியாவில் நேற்றிலிருந்தே ஒரு விடயம் அதிகமாக பேசப்பட்டது. 2022 மே மாதம் 9ஆம் தேதி ராஜபக்ஷக்களுடைய ஆதரவாளர்கள் அலரி மாளிகைக்கு வருகை தந்து ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு ராஜபக்ஷக்களுடைய ஏவுதலால் இவர்கள் கோட்டா கூகம, மைனா கூகமவை தாக்க வந்து, பிறகு கொழும்பில் இருக்கின்ற பொதுமக்கள் அவர்களாக வந்து கோட்டா கூகம, மைனா கூகமவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் பேருந்துகளில் வந்தவர்களை தேடி தாக்குதலை நடத்தி அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள். ஒரு சிலர் மாட்டிக்கொண்டவர்கள் கங்காராம பகுதியில் அமைந்திருக்கின்ற பேரவையில் தள்ளிவிட்டு அங்கு அந்த அசுத்த நீரிலே முக்கி எடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாற்று சம்பவங்கள் 2022 நடந்தது. அதே போல மீண்டும் நாங்கள் செய்வோம், வா நண்பா, வா மச்சான் என்று நேற்றைய தினம் சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள சகோதரர்கள் சமூக வலைதளங்களிலே ஒன்று திரள ஆரம்பித்து விட்டார்கள். இது எப்படியோ இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு விஷயம் போய்விட்டது. காரணம், அவர்களும் சோசியல் மீடியாவை தானே அப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுக்க பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த விவரங்கள் எல்லாம் அவர்களுடைய பார்வைக்கு அகப்பட்டு விட்டது. பொதுவெளியிலே பேசுகிறார்கள். இந்த இப்பொழுது பிரதான ஊடகங்கள் இவர்களுடைய சத்தியாகிரக சம்பந்தமான செய்திகளை வெளியிட்டதும் அந்த வீடியோக்களுக்கு கீழே இவர்கள் சென்று கமெண்ட் செய்கிறார்கள். அதே போல இவர்களையும் அடித்து விரட்ட வேண்டும். இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இருக்கின்றது, இந்த புகையிர நிலையத்துக்கு சற்று அருகில் தான் இருக்கின்றது. அதற்கு அருகில் இருக்கின்றது ஒரு பேரவாவியை போன்ற இருக்கின்றது ஒரு இடம். அது படுமோசமான, அசுத்தமான ஒரு இடம். அந்த பகுதியை தாண்டி சென்றாலே
துர்நாற்றம் தான் வீசும். அந்த இடத்திலே இவர்களை போட்டு முக்கி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கூடாது. அது சம்பந்தமான பேசப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்டுகள் நான் அப்போது எடுத்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை. அது மாத்திரமல்ல, இன்று காலையில் இப்பொழுது இந்த விவரங்கள் எல்லாம் மறந்துவிட்டு விமல் வீரவன்சவும் உதயகம்மன் பிளவும் என்ன செய்கின்றார்கள், சற்று முன்னாயத்தமாகவே வருகிறார்கள். வந்தவுடன் இன்று காலையிலே கொடுத்த வாய்ஸ் கட்டுகளில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிடுகின்றார், ஆம், புலனாய்வு பிரிவில் இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. உயிர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நீர்கொழும்பு கட்டுவாப்பீட்டியைச் சேர்ந்த என்று சொல்லப்படுகின்ற, அதாவது உயிர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழு இவர்கள் சத்தியாகிரகம் செய்கின்ற இடத்திற்கு வருகை தந்து இவர்களை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக உளவுத்துறை செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றதாம். இவர்கள் விமல் வீரவன்சவும் உதயகம்மன் பிளவும் சொன்ன கருத்து இத்தான். இருவருமே ஊடகங்களுக்கு கருத்து இருக்கும் போது சொன்ன கருத்து இத்தான். ஆனால் இவர்கள் உண்மையாகவே ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. மாலிமா அரசாங்கத்தால், என்பிபி அரசாங்கத்தால் அவர்களுடைய குண்டர்கள், அவர்களால் அனுப்பப்பட போகின்ற குண்டர்கள் தான் இந்த இடத்தில் வந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தை சீர்குலைக்க எல்லா வகையிலும் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இதை உடைக்க பார்க்கின்றார்கள், எங்களை இங்கிருந்து அனுப்ப பார்க்கின்றார்கள் என்று தாமாகவே காலையிலேயே வந்து ஊடகங்கள் முன் அப்பாவியாக பயப்படுவதை போல பேசுகிறார்கள். இவர்கள் ஏன் பயப்பட, இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று புதிதாக சொல்ல ஒன்றுமே இல்லை. நான் வருகிறேன். நேற்றைய தினம் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஞானசார தேரர் அவர் பேசிய விதம், பேசிய விடயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருப்பினும் அந்த விடயத்தை நான் நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படியாப்பட்ட இன துவேசத்தை கக்கி இருக்கின்றார். மதவாத ரீதியில் ஒரு பெரிய பிரச்சனை, கலவரத்தை உண்டு பண்ண அந்த நாக்கிலிருந்து எப்படியாப்பட்ட வார்த்தைகள் வெளியானது என்பதை நான் உங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். அந்த காணொலி தான் நான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை நான் பேசிவிட்டு வருகிறேன். இந்த விடயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு வருகிறேன். ஆகவே ஒரு பொய்யான கதையை இவர்களாகவே ஊடகங்களுக்கு சொல்லிவிட்டால் தெரியும் தானே. யாராவது வந்து எதிர்ப்பை தெரிவித்தால் அதை இந்த அரசாங்கம் அனுப்பித்தான் இவர்கள் வந்து எதிர்ப்பினை வெளிப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு காட்சியை இவர்கள் சமூகமயப்படுத்த தயாராகிவிட்டார்கள் இன்று காலையிலிருந்து. ஆனால் மக்கள் யாரும் இதை நம்பவில்லை. உண்மையாகவே இன்னும் ஒரு ஃபேஸ்புக் பதிவு இருந்தது. கட்டுவாப்பீட்டிய, அதாவது நீர்கொழும்பு கட்டுவாப்பீட்டிய தேவாலயத்தில் தான் 2வது தற்கொலை குண்டு அன்று வெடித்தது. அங்கு உயிரிழந்தவர்கள் அதிகமானோர் சிங்களவர்கள் தான். ஆகவே அவர்கள் ஒன்று திரண்டு வந்து, அதாவது ஒரு நடைபவனியாக கொழும்பு கோட்டை புகை நிலையத்துக்கு வருவதற்கு தயாராக இருந்ததாகவும் ஒரு ஃபேஸ்புக் பதிவு இருந்தது. அந்த பதிவை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். இப்படியான பல பேர் ஒன்று திரண்டு கொழும்பு கோட்டை புகை நிலையத்துக்கு முன்பாக வருவதற்கு தயாரானதும் இவர்களுக்கு உண்மையாகவே பயம் வந்துவிட்டது. 4 பக்கமும் இருந்து சனம் வந்தால் இங்கு இருக்கின்ற 10-15 பேரை யாராலும் காப்பாற்ற முடியாது. அந்த பயம், அந்த அச்சம், இவர்கள் ஒரு பிளானை போட்டு விட்டார்கள். எப்படியாவது இங்கிருந்து சென்றுவிட வேண்டும். அதற்கான பிளான் என்னவென்றால், இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இந்த சுரேஷ் சலை சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்திலும் பலத்த பாதுகாப்பு, அடேங்கப்பா, எப்போதும் இல்லாதவாறு STF அதிகாரிகள் அந்த நீதிமன்றத்திற்கு வெளியேயும் நீதிமன்ற வளாகத்திலும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அளவுக்கு அதிகமாக இன்றைய தினம் எங்களுக்கு அங்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கின்றீர்கள். பாருங்கள், எப்போதுமே இப்படியான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டதில்லை. பொதுவாக சுரேஷ் சலை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் போது சுரேஷ் சலை அழைத்து வரப்படுகின்ற கப்பண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் தான் STF அதிகாரிகள் இருப்பார்கள். ஆனால் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வெளியேயும் நீதிமன்ற வளாகத்திலும் சரி அளவுக்கு அதிகமான STF வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். காரணம் ஒரு விதமான முற்பாதுகாப்பு தான். அது தெரியும். கொழும்பு கோட்டையில் இந்த நபர்கள் சத்தியாகிரக போராட்டம் என்ற ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் இவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, அல்லது வேறு ஒரு தரப்பினர் வருகை தரலாம் என்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது. உண்மையாகவே ஒரு தரப்பு வந்திருக்கிறது. அது எந்த தரப்பு என்றால், நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், லங்கா ஸ்ட்ரீட் யூடியூப்லும் அந்த காணொலி இருக்கிறது. பத்ரமுள்ள பாராளுமன்ற வீதிக்கு அருகில் சென்று ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்த நபர்கள், இதோ இந்த காட்சி உங்களுக்கு இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே நபர்கள் தான் இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு முன்னால் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு புதிய அப்டேட்டை நான் சொல்ல போகின்றேன்.
யாருக்கும் தெரியாது. நான் ஒரு அருட்தந்தை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தான் இந்த விடயத்தை சொன்னார். பொதுவாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அருட்தந்தையர்கள், அதாவது கொழும்பு மறை மாவட்ட கொழும்பு பேராயர் இல்லத்தைச் சேர்ந்த இந்த விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற, இது சம்பந்தமாக அதிகமாக ஊடகங்களில் பேசுகின்ற பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களால் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள். சுரில் காமினி, அதே போல அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த், இன்னும் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் வழமையாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது நீதிமன்றத்திற்குள் செல்வார்கள். ஆனால் இன்றைய தினம் இவர்களுக்கும் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்று தேடி பார்த்தால் தான் தெரிகிறது. இந்த அறகலைய, அதாவது நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தார்களே, குழப்பம் ஏற்படுத்துவார்களே, நாங்கள் இவர்களை பார்த்திருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு முன்பதாக வந்து அந்த போலீசாருடைய வீதி தடைகளுக்கு மேலே ஏறி நின்று கோபேக் அனுர என்று கத்தி கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் தான் இவர்கள். அறகலைய காலகட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய இப்பொழுதைய நோக்கம் வேறு. பாராளுமன்ற வீதிக்கு முன்பாக சென்று அரசாங்கத்திற்கு எதிராக, அனுர் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அதே நபர்கள் தான் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்குள்ளே இந்த வழக்கு விசாரணை இடம்பெறுவதற்கு பார்ப்பதற்காக செல்ல அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் நீதிமன்ற பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் இவர்கள் உள்ளே செல்வதை தடுத்திருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் செல்ல முடியாது என்று சொன்னதை அடுத்து இவர்கள் செல்லவில்லை. இவர்கள் பார்த்தார்கள் ஏனையவர்கள், அதாவது இந்த அருட்தந்தையர்கள் உள்ளே சென்றால் ஒரு குழப்பத்தை அங்கு ஏற்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக குறித்த அருட்தந்தையர்களுக்கும் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக உள்ளே நிறைய பேரை உள்ளே எடுத்திருக்கவில்லை. பொதுவாக ஊடகவியலாளர்கள் சில பேர், அதே போல இந்த வழக்கு தொடரப்பட்ட CSR அமைப்பின் அருட்தந்தை ருஹான் அவர்கள் உட்பட இன்னும் ஒரு சிலர் தான் இந்த வழக்கு விசாரணையின் போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் நடந்திருக்கின்றது. இது ஒரு புதிய அப்டேட் உங்களுக்கு. ஆனால் இனிவரும் நாட்களில் பாருங்கள், இப்பொழுது நீதிமன்றம் நுழைவாயில் வரை இவர்கள் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். நீதிமன்றத்திற்குள்ளே விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த எப்படியாப்பட்ட சிந்தனைகளை இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் எந்த விதமான குழப்பமும் இடம்பெறவில்லை. இன்று விசாரணை இடம்பெற்றது. விசாரணையில் தான் முக்கியமான ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டது. தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே காவலில் உள்ள போது ஏதேனும் சித்திரவதைகள் அல்லது வதைகளுக்கு ஆளாக்கப்பட்டாரா என்பதை கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு 5 பேர் கொண்ட விசேட மனநல தடவியல் வைத்திய குழு ஒன்றை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை நியமித்திருக்கிறது. கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வைத்திய பரிசோதனைகளை தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்குமாறும் நீதவான் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார். இந்த வைத்திய குழுவினால் தயாரிக்கப்படும் உத்தியோகபூர்வ மருத்துவ அறிக்கையை இவ்வழக்கின் அடுத்த தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் இங்கு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அடுத்துதான் உதயகமன் பில விமல் வீரவன்ச தரப்பினர் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது சுரேஷ் சலே சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு, அதாவது அவருடைய இந்த விசேட மருத்துவ குழு நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டதை அடுத்து நாங்கள் எங்களுடைய சத்தியாகிரக இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கின்றோம் என்று அறிவித்துவிட்டு ஊடகங்களுக்கு சொல்லிவிட்டு அப்பொழுதே வேகமாக அங்கிருந்து கிளம்பி விடுகின்றார்கள். ஆகவே இவர்கள் முன்வைத்த காரணம் இந்த நீதிமன்ற உத்தரவு. ஆனால் அதற்கு பிறகு இன்னும் ஒன்று இருக்கிறது. என்ன? பல இடங்களில் இருந்தும் கொழும்பு கோட்டை புகையிடத்துக்கு முன்பாக பல தரப்பினர் வருகை தந்து அவர்களுடைய எதிர்ப்பை, அது எந்த விதத்தில் அவர்கள் காட்ட தயாரானார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ விதத்தில் அவர்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்ட வருகை தர விருந்த நிலையில் இவர்கள் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. ரைட். அதே போல நீதிமன்றத்தில் இன்னொரு விடயம் CID அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அது. அதையும் சொல்லிவிடுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு விமல் வீரவன்ச, உதய கமன்பில, டிரான் அலஸ், சரத் வீரசேகர, அனுராதா யஹம்பத், ஜயந்த சமரவீர, சஞ்சீவ எதிரிமான, மதுபாசன பிரபாத்,
ஜானக பண்டார, நான் சொன்னேனே அந்த கொண்டை வளர்த்த நபர் நேற்றைய தினம் பார்லிமென்ற வீதிக்கு சென்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அவர் ஜானக பண்டார. மதுபாசன பிரபாத் என்பவர் உங்களுக்கு தெரியும், வெள்ளவத்தையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது வெளியே வந்து கத்திய அந்த கொண்டை கட்டிய நபர், அந்த நபருக்கும் அவருடைய பேரும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் பலாங்கொட கசப்ப தேரர், கசப்ப தேரருக்கும் வேலை பிழைக்க போகின்றது. கசப்ப தேரர், பெங்கமுவே நாளக்க தேரர் உள்ளிட்ட குழுவினர் இடையூறு விளைவிப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. ரைட், அது மிக முக்கியமான ஒரு தகவலாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நேற்றைய தினம் ஏற்கனவே ஒரு ரிட் மோஷன் மூலம், அதாவது நகர்வு பத்திரம் மூலமாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார்கள். திலீப் ஜெயவீர, விமல் வீரவன்ச, உதயகமன் பில ஆகியோருடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்பட்டது. இவர்கள் இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள். இன்று இந்த பெயர்களும் நீதிமன்றத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கேற்ற போல நீதிமன்றம் அடுத்த கட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கும் இவர்களுக்கு எதிராக என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கும் என்று அதை நாங்கள் அப்பொழுது பார்க்கலாம். அப்படி இருக்கிற நிலையில் தான் நேற்றைய தினம் இந்த சத்தியாகிரக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஞானசார தேரர் என்ன சொன்னார் பார்ப்போம். අපිට තේරෙන්නේ නැහැ මේ කතෝලික පල්ලියේ ඇතමුණුත් සිරිල් ගාමිණී පියතුමා ඇතුළුවේ කණ්ඩායමත් එක් කොටි නඩයත් ඒ වගේම පිළිවෙතින්ම මේ රටට විනකටින්න බලාගෙන ඉන්න සිංහල නම් වලින් ඉන්න අසිංහලයනුත් මේක ගෙනියන්න හදන්නේ කොහෙටද කියන එක ගැන අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද්ද මේ හැදලා තියෙන රුදාව? මේ කණ්ඩායම කුඩා වෙන්න පුළුවන්, මෙතන ඉන්න ඇස්වන පිරිස කුඩා වෙන්න පුළුවන්. හැබැයි මුළු රටක් සුරේෂ් සලේ මහත්මයාත් එක්ක ඉන්න වග මේ වෙලාවේදී අපි වගකීමෙන් කියන්න උවමනා. அவர் குறிப்பிடுகின்றார், இப்பொழுது சுரேஷ் சலைவுக்கு எதிராக பேசுபவர்கள் யார் என்றால் கத்தோலிக்க திருச்சபை, குறிப்பாக கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் அதிவணக்கத்திற்குரிய மெல்கம் கர்ஜனால் ரஞ்சித் ஆண்டகை உட்பட தரப்பினர், சிறில் காமினி அருட்தந்தை அவர்களை எல்லாம் விடுதலை புலிகளோடு தொடர்புபடுத்தி ஞானசார தேரர் குறிப்பிடுகிறார். கொட்டி நடைய அப்படின்றால் புலி இயக்கத்தோடு அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற, அவர்களுக்காக அவர்களுடன் இணைந்து செயற்படுகின்ற இந்த கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த அருட்தந்தையர்கள் எப்படி பாருங்கள், எப்படி ஒரு விசத்தன்மையான ஒரு வன்மமான கருத்து இது. அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் சிங்கள மொழியில் இவர் இதை சொல்லும் போது ஒரு சிலர் இருக்கிறார்கள் தானே, உடனடியாக ஸ்பாக் ஆகும். நான் ஏற்கனவே பல தடவை இதை குறிப்பிட்டிருக்கிறேன். இவர்களுக்கு தேவை ஒரு இன கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும். அது இப்பொழுது மதவாத ரீதியாக திரும்பிக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய இந்த கதைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது. ஆனால் இவருடைய கருத்தை யாருமே கேட்கவில்லை. ஒரு சிலரை தவிர்த்து அந்த ஒரு சில இனவாத புத்தியோடு இன்னும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தானே, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் சமூகத்துக்கு எதிராக. அதே போல இப்பொழுது மதவாத ரீதியாக அவர் பேசியவுடன் ஆம், கத்தோலிக்க திருச்சபை, ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையும் ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களும் விடுதலை புலிகள், அந்த ஒரு பார்வையை, அந்த ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இவர்கள் தான் செய்தது, வேறு யாரும் இல்லை. ஆகவே அதை செய்துவிட்டு இப்பொழுது குறிப்பிட்டார்கள். அதே போல இந்த நாட்டிலே சிங்களம் என்று சொல்கின்ற சிங்கள அல்லாதவர்கள், அதாவது சிங்கள அந்த இவர்களுக்கு அந்த சிங்களே என்றால் அந்த இரத்தம் பாய வேண்டும், அப்படி அந்த இனவாத ரீதியாகவே இருக்க வேண்டும். இவர்களுக்கு இருந்து கொண்டதால்தான் இவர்களுக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். ராஜபக்ஷக்களுக்கு கூஜா தூக்கி கொண்டு செம்பொடித்து கொண்டு அவர்களுக்கு என்ன பல விஷயங்கள் இருக்கு என்று சொல்வதற்கு, அப்படி இருந்தால்தான் இவர்களுக்கு நல்லவர்கள், இவர்கள் பக்கம் இருக்க வேண்டும், பேச வேண்டும். இப்படித்தான் இப்போ சுரேஷ் அலைவுக்கு ஆதரவாக பேசினால் இவர்கள் நல்ல, பேசாதவர்கள், எதிர்ப்பை வெளிப்படுத்துபவர்கள், இவர்களுக்கு எதிரானவர்கள், தீயவர்கள், இந்த நாட்டுக்கே சொந்தம் இல்லாதவர்கள், டயஸ்போரா, புலி என்று பல கதைகளை கதைப்பார்கள். அதைத்தான் இவர் செய்திருக்கின்றார். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, அவர் சொல்கிறார் பாருங்கள். ජර්මනිය පිපුරුවා, ඇමරිකා එක්සත් ජනපදයේ පිපුරුවා, ඔස්ට්‍රේලියාවේ පිපුරුවා, බංග්ලාදේශයේ පිපුරුවා. ලෝකේ සිකුරුනේ නැති රට. ඉරාකයේ මුසුල්ල 1000 ගානක් එකතන මැරුවා. එච්චර සංසිද්ධීන් වාර්පියතුමන් හරි කවුරුවත් පාරට බහැලා මහමුල කරුව වෙනවා අපි දැක්කේ නෑ. எங்குதான் இவர் கேட்கின்றார், இலங்கையில் மாத்திரமா வெடித்தது குண்டு? உலக நாடுகள் பலவற்றில் குண்டுகள் வெடித்திருக்கின்றது. அந்த நாட்டில் வெடித்திருக்கின்றது, அந்த நாட்டில் வெடித்திருக்கின்றது, அந்த நாட்டில் வெடித்திருக்கின்றது. அங்கெல்லாம் யாருமே அங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்கள் வீதிக்கிறங்கி அந்த வெடிப்புகளின் பின்னணியில் இருக்கின்ற பிரதான சூத்திரதாரி யார் என்று யாருமே அப்படி தேடவில்லை. இது என்ன இலங்கையில் மாத்திரம் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? என்ன வழி இது? ருதாவை என்றால் வழி, என்ன வழி என்று கேட்கின்றார்.
அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதல் இதன் பிரதான சூத்திரதாரியை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே என்ன உங்களுக்கு வலிக்கின்றது என்று இதை தேடிக்கொண்டிருப்பவர்களை பார்த்து கேட்கின்றார். வெற்றிலை சப்பிக்கொண்டு இந்த காவியுடையை அணிந்து கொண்டு தேரர் என்று சொல்கின்ற இவர் உண்மையாகவே இவர் தேரரா என்ற கேள்வியே இருக்கின்றது. இந்த காணொலி ஒரிஜினல் வீடியோ கீழே சென்று கமெண்ட்ஸை பார்த்தால் பச்சையாக திட்டி வைத்திருக்கிறார்கள் சிங்கள மக்களை திட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் பார்த்தேன், நானும் இதை எடுத்து இதை பற்றி பேசுவதில் பயம் இல்லை. காரணம், இவரை இப்பொழுது எதிர்ப்பை தான் சம்பாதித்திருக்கிறார். எப்பொழுது தான் இவர் நல்லதை சம்பாதித்தார், என்றுமே எதிர்ப்பை சம்பாதிப்பவர் தான் இவர்கள். அந்த வரிசையில் இப்பொழுது இந்த கருத்தை வைத்து செம்ம அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோசியல் மீடியாவில். என்ன செய்வது? உண்மையாகவே சொல்லப்போனால் அழகான ஒரு நல்ல தர்மம் தான் பௌத்த தர்மம். இந்த புத்த தர்மத்தை பற்றி மக்களுக்கு சரியாக போதிக்க வேண்டிய தேரர்கள் என்றுமே போற்றப்பட வேண்டும். நல்ல வழியில் ஏனைய மதங்களை, அவர்களுடைய கலாச்சாரங்களையும் அவருடைய மத நம்பிக்கைகளையும் மதித்து புத்த தர்மத்தையும் அவர்களுடைய மக்களுக்கு போதிப்பது, அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடும் தேரர்கள் வரவேற்க வேண்டியவர்கள். ஆனால் அந்த காவியுடைய அணிந்து கொண்டு அந்த தேரர்களுக்கு மத்தியில் இப்படியான அசிங்கங்களும் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. நாங்கள் தான் ஏற்கனவே பார்த்தோமே, பல கதைகள், பல கேஸுகள் அண்மையில் நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம், பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது சம்பந்தமாக பேசியிருந்தோம். நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அவை அப்படியானவர்களும் இந்த புத்த சாசனத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லாமல் இல்லை. பாருங்கள், வெற்றிலை போற்றுக்கொண்டு ஏதோ தானோ என்று இப்படி பேசினால் எங்காவது ஒரு கலவரம் வெடிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய தேவையாக இருக்கின்றது. மற்றபடி வேறொன்றும் இல்லை. அப்படி வெடித்தால், ஒரு கலவரம் வெடித்தால் அங்கு இவர்கள் வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், இதோ என்ன செய்கிறது அரசாங்கம், வேடிக்கை பார்க்கின்றது, ஆட்சி மாற்றம் தேவை, ஜனாதிபதி வேண்டும் என்று கடைசியில் சிகப்பு சால்வை அணிந்தவர்களை கொண்டு வந்து ஆட்சி பீடமேற்றதான் இது எல்லாமே நடக்கின்றது. வேறு எதுவும் இல்லை. இவர்கள் எல்லாம் கோலையாக்கள். யாருடைய? சிகப்பு சால்வை தரப்பினருடைய கோலையாக்கள். அதற்கு தான் இந்த பாடுபடுகிறார்கள். சுரேஷ் தலைவை தாண்டி இன்னும் கொஞ்சம் விசாரணைகள் சென்றால் நிச்சயமாக பெரிய தலை மாட்டும். அப்படி மாற்றுவதற்கு பயந்த அச்சத்தில் தான் இந்த பதறிக்கொண்டிருக்கின்றார்கள். பதறட்டும், பார்க்கலாம். அரசாங்கம், ஜனாதிபதி அன்ர குமாரசானாக்கவே பலர் என்னிடம் கேட்டார்கள், என்ன நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஜனாதிபதி அமைதியாக இருக்கின்றாரே, அரசாங்கம் அமைதி காக்கின்றதே. நானும் யோசித்தேன் தான், அமைதி காக்கின்றது என்னதுக்காக என்று தெரியவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த அமைதி காத்து கொண்டு இருக்கும் போது இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டார்கள். அமைதி, இன்னும் எதுவுமே பேசவில்லை. ஆனால் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் சட்ட ரீதியான வேலைகள் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் பாய் படுக்கையெல்லாம் சுருட்டி கொண்டு இன்று ஓடிவிட்டார்கள். இனி வருவார்களா என்பது தெரியாது. ஆனால் சொல்லியிருக்கிறார்கள், தற்காலிகமாக அந்த மருத்துவ குழுவால் வழங்கப்படுகின்ற மருத்துவ அறிக்கையை பார்த்துவிட்டு அது இவர்களுக்கு திருப்தியாக இல்லை என்றால் மீண்டும் இவர்கள் வருவார்களாம். ஆனால் நிச்சயமாக வந்தார்கள் என்றால், வந்து அமர்கின்ற முதல் நாளே இன்று வரவிருந்தார்களே ஒரு தரப்பு, பல 4 திசைகளில் இருந்து அவர்கள் நிச்சயமாக வந்து இவர்களுக்கு பரிசில்களும் உணவுகளும் நீர் ஆகாரங்களும் நிச்சயமாக வழங்குவார்கள். அது அன்றைய தினம் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்படித்தான் இருக்கின்றது. உண்மையாகவே இந்த ஈஸ்டர் அட்டாக்கை இவ்வளவு சாமானியப்படுத்துகிறார்கள். அந்த உண்மையாக உயிர் நீத்த அந்த 250ற்கு மேற்பட்டோருக்கு உண்மையாகவே நீதி கிடைக்க வேண்டும் என்று தான் பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படியான கதைகள் அங்கு வெடித்தது இங்கு வெடித்தது அதெல்லாம் யாரும் பற்றி பெரிதாக பேசவில்லை. ஏன் இதை பற்றி மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று இவ்வளவு கேவலமான மட்டமான புத்தியில் கதைப்பது மிக ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க செயல். பேசாமல் இந்த காவியுடைய கலற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் அதை போட்டுக்கொண்டு இப்படியான விடயங்களை பேச வேண்டாம். பாவம், அந்த புத்த தர்மத்துக்கும் பாவம். இப்படியானவர்களை சாசனத்தில் வைத்துக் கொண்டிருப்பது மகா பாவம், கொடுமை, அநியாயம், அக்கிரமம். ஆகவே தான் பலரும் கேட்கிறார்கள், சிவுர கலவாண்டோனே என்று இந்த காணொளி கீழே நிறைய பேர் எழுதுகிறார்கள். சிவுரம் என்றால் இந்த காவித்துணி. இந்த காவித்துணியை கலற்ற வேண்டும். இப்படியான நபர்களை சாசனத்தில் வைத்திருப்பது தவறு. நாங்கள் செய்கின்ற மிக பெரும் தவறு. இவருடைய இந்த காவிய துணையை கலற்ற வேண்டும். கலட்டி நிர்வாணமாக அலைய விட வேண்டும். அதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. யாரும் அதை நான் தனியாக சொல்கிறேன் இருக்க வேண்டாம்.
சோசியல் மீடியாவில் இருக்கின்றது இப்படியான கருத்துக்கள், சிங்கள மக்கள் சொல்கின்ற கருத்துக்கள். ரைட், அதைத்தான் நாங்கள் இங்கு சுட்டி காட்டுகின்றோம். இப்படித்தான் நிலவரம். ஆகவே நீதிமன்றம் விசாரணைகளை மும்முரமாக முன்னெடுத்து செல்கின்றது, உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. இனி 5 பேர் கொண்ட விசேட மருத்துவ குழுவினர் இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுப்பார்கள், ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்ன நடந்தது என்று. உண்மையாகவே சுரேஷ் சலே தாக்குதலுக்கு உள்ளானாரா, சித்திரவதை செய்யப்பட்டாரா, கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்பது குறித்து தேடி கண்டறியப்படும். கண்டறிந்து ஒரு அறிக்கை நீதிமன்றத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். அதுவரை தள்ளி போடப்பட்டிருக்கின்றது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் இந்த மருத்துவ அறிக்கையும் கிடைத்துவிடும். அன்றைய தினம் நாங்கள் இன்னும் பல புதிய விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த விடயங்களோடு இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நாளைய தினம் புதிய அப்டேட்டுகளுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் டில்ஷான் வின்சன்.